ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 20/3/2025 வியாழக்கிழமை தேய்பிறை சஷ்டி வருது. மார்ச் 19/3/2025 இரவு 10:32 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் 10:33லேருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை அன்றைய நாள் முழுவதுமே சஷ்டி திதி இருக்குது. இந்த சஷ்டியை குருவார சஷ்டி, குபேர சஷ்டின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான்கிட்ட சொல்லி நம்ம முறையிட்டோம்னா நம்முடைய கஷ்டகாலம் மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுங்கிறது நம்பிக்கை. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. முருகனுக்குரிய தேய்பிறை சஷ்டியில் வழிபட்டால் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை உயரும். வாழ்க்கையில் அனைத்து வித பலன்களும் நமக்கு ஏற்படும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கனாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனையுமே தீரும். சஷ்டி திதியில் தேய்பிறை சஷ்டிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும். சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் தீராத கஷ்டம் எல்லாமே தீரும், பிரச்சனைகள் தீரும். பிரச்சனையினால் நிறைய எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டில் எதுக்கெடுத்தாலும் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்றுங்கிறவங்க நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடுங்க. நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தீராத கஷ்டம் பிரச்சனை அனைத்துமே தீரும். சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட முறையில் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். வியாழக்கிழமை அன்றைய நாள் முழுவதும் சஷ்டி திதி இருக்குது. நீங்கள் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் ஞான பண்டிதனான முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம விளக்கேற்றணும்னா அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும். இதற்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் தான். 2 நெல்லிக்காய் உங்களுக்கு நிச்சயமாக தேவை. தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு வீட்டில் எப்பொழுதும் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் வைத்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க. சந்தனம் குங்குமம் போட்டுலாம் வச்சு தீபதூப ஆராதனை காட்டுங்க. முருகப்பெருமானோட வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க, சிலைக்கும் அபிஷேகம் செய்யுங்க. எப்பொழுதும் உங்களுடைய சஷ்டி திதியில் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலை 6 மணிக்கு மேலே 2 நெல்லிக்காய்களை மேலும் கீழுமா நறுக்கிக்கோங்க. சதுர வடிவில் இருக்கணும். ஏன்னா அந்த நெல்லிக்காய் கீழே வைக்கும் பொழுது உருண்டு ஓடிடும் இல்லையா, அதனால் கீழே லைட்டாக நீங்கள் கொஞ்சம் அந்த சதையை எடுத்துக்கோங்க. அதை தட்டில் வச்சிங்கனாலே அது நிற்கும். அதற்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுறதுக்கு அந்த நெல்லிக்காவை பள்ளமாக நீங்கள் அதை நறுக்கிக்கோங்க சதுர வடிவில். மேலே உள்ள பகுதியில் குழி போல் நீங்கள் அமைச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றணும். அதே போல் 2 விளக்குமே, அதாவது அந்த நெல்லிக்காயில் 2 விளக்கு நீங்கள் ஏற்றணும். இந்த விளக்கு ரொம்ப நேரம் எரியணும்னு அவசியம் இல்லைங்க. 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் எரிந்தாலே போதுமானது. நெல்லிக்காய் நெய் 2மே மகாலட்சுமி தாயாரோட அம்சமானது. இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றதுனால அஷ்டலட்சுமிகளின் கடாட்சமும் எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும். வீட்டில் பணத்தட்டுப்பாடு எப்பொழுதுமே இருக்காது. எவ்வளோ பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். இந்த நெல்லிக்காய் நெய் விளக்கை தேய்பிறை சஷ்டியில் ஏற்றலாம், அல்லது செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது முருகப்பெருமான் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமானது. அவங்களுக்கு உகந்த நாட்களில் ஏற்றுவது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒன்று. இந்த விளக்கை வீட்டிலேயே நீங்கள் ஏற்றலாம். வீட்டில் ஏற்ற நமக்கு பொருளாதார நிலையில் படிப்படியாக வளர்ச்சி வருவதை நம்ம கண்கூட உணர முடியும். கடன் தீர்வதற்கு திருப்புகள் நீங்கள் பாடல்களை நீங்கள் பாடலாம். வேல்மாறல் பாராயணம் செய்யுங்க. கந்த சஷ்டி பாடலும் நீங்கள் பாடி வழிபடலாம். நம்பிக்கையோட தேய்பிறை சஷ்டியில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றினாலே நிச்சயமாக உங்களுக்கான பலன் உங்களுக்கு சேரும். நல்ல பலன்கள் உங்களுக்கு சேரும். வியாழக்கிழமையில்
ஊறுகாய் வாங்கி வைங்க. எப்பொழுதுமே மாத சம்பளம் நீங்கள் வாங்குறீங்கன்னா கல்லுப்பும் ஊறுகாயும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ரொம்பவே வாங்கணும்னு இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு சின்ன பாக்கெட்டாக நீங்கள் வாங்கினா கூட போதும். ஊறுகாய் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கூற்று. குபேரருக்கு பிடித்தது ஊறுகாய், அதுவும் நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வாங்குவது சிறப்பு. வியாழக்கிழமையில் சஷ்டி வருது. இந்த நாளில் நீங்கள் ஊறுகாய் பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு சந்தனம், உங்களால் முடிந்ததுன்னா முருகப்பெருமானுக்கு தீபம், கோவில்லையும் போய் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வேல் இருந்ததுன்னா சந்தனம் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க, ரொம்பவே விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளை ஏதாவது உங்களால் முடிந்ததை நீங்கள் அன்றைய நாளில் நீங்கள் வாங்கி வீட்டிற்கு வைப்பது சிறப்பு. நிச்சயமாக மறக்காமல் அன்றைய நாளில் குபேரருக்கு பிடித்த அந்த ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி நீங்கள் வைங்க. நெல்லிக்காய் தீபம் ஏற்றுங்க. இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனைங்கிறது தீரும். கடினமாக உழைக்கணும் முதல் விஷயம், அடுத்து நேர்மையாக இருக்கணும். இது ரெண்டையும் நம்ம சரியாக செய்துக்கிட்டு நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கப்பட்டு அனைத்து வித நலன்களும் நம்ம பெறலாம். இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சஷ்டி திதி, அதுவும் வியாழக்கிழமையில் குபேரருக்கு உகந்த ஒரு நாளில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் மறக்காமல் இந்த தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கி பண வரவில் நல்ல ஒரு சுபிஷம் ஏற்படும். தேய்பிறை சஷ்டி இந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அனைத்து வித நலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் அன்றைய நாளில் திருப்புகழ் அல்லது வேல்மாறல் அல்லது கந்தசஷ்டி பாடல்களை பாடுங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி அனைத்தும் நிலைத்திருக்கட்டும். ஓம் சரவணபவ. நன்றி.